ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அக்கா இன்னும் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, உங்களோட வெயிட் லாஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 56.6 அந்த மாதிரி இருக்குது. நான் என்ன வெயிட்டில் இருந்தனோ நியூ இயர் அப்போ கிட்டத்தட்ட அதே வெயிட்டில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு வந்து 1.5 மாதம் ஆயிருக்கு இல்லையா. நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரையே பண்ணலைங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது. இதுவுமே வந்து நம்ம வெயிட் லாஸ் அப்போ நம்ம என்ன மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும் மோஸ்டா. பட் எனக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, நான் அதை அப்படியே விட்டுட்டேன். பரவாயில்ல, எனக்கு வெயிட் லாஸ் வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களோட பிளேட் நீங்க என்ன மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்க்கு லஞ்சுக்கு அந்த மாதிரி. ஸோ அதனால நான் இன்னைக்கு வந்து குட்டியா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மஷ்ரூம், கீரை, ஸ்பினச்சு, அப்புறமா வந்து கேரட் இது வந்து ஜஸ்ட் சாட்டே பண்ணி எடுத்திருக்கோம். அப்புறம் ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, அது வந்து லெமன் போட்டு அது ஒரு சாலட் மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பீன், பிளாக் பீன் வந்து கொஞ்சம் பாயில் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டேஜ் சீஸ், அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து ஒரு எக், அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு சுதிக்ஸா லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. ரைஸ் வச்சுக்கிட்டாங்க, அப்புறமா வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணதுனால நானுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டேன். எல்லா நாளும் இந்த மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் எக் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்மூதி, இல்லை கருப்பு கவனி அரிசி கஞ்சி, இல்லை உளுந்த கஞ்சி, இல்லைன்னா வந்து இட்லினா இட்லி, 2 இட்லி, ஒரு எக்கு, அந்த மாதிரி. ஸோ எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம சாப்பிட்றோம். கார்ப் சுத்தமாக கட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன். கூட சேர்ந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, நிறைய பேர் நல்ல வெயிட்டும் லாஸ் பண்ணீங்க. உங்களுக்கு வெயிட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேலஞ்சிலும் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து நான் மெயின்டெனன்ஸ் தான். இது 1 இயர் இப்படியே மெயின்டைன் பண்ணாவே எனக்கு போதுன்ற மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒரு 1 kg குறையலான்னு நினச்சேன், பட் ஓகே, எனக்கு இதுவே ஓகேன்னு தோணுது. ஸோ அதனால இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமே நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து என்னோட கோச் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக நான் இப்போ அந்த பிளான்ல இல்லை, முடிஞ்சது இல்லை, 3 மாதம் அது முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து நான் வந்து அவங்க சொல்லி கொடுத்ததை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கோச் தினேஷை பற்றின இன்ஃபர்மேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.